அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். யாக்கோபு என்ற புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக சிநேகமானது எந்த காரியமும், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியமும், நாம் செயல்படுகிற எல்லாம் தேவனுக்கு விரோதமான செயலாக இருக்கிறது. ஏனென்றால் தேவனுக்கு சிநேகிக்க கூடிய அளவுக்கு நாம் இந்த உலகத்தில் நாம் வாழுகிறோமா என்கிற கேள்வி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் தேவனையும் சிநேகித்து உலகத்தையும் சிநேகித்து வாழுகிறது மிக கடினமான ஒன்று. அதே போல தேவனை பகைத்து இந்த உலகத்தில் வாழ முடியாது. நாம் கடவுளை பகைத்து, ஆண்டவரை பகைத்து நாம் வாழ முடியாது. உலகத்தை சிநேகித்து வாழலாம், உலகத்தோடு ஒட்டி வாழலாம். ஆனால் அதனுடைய முடிவு நமக்கு வேதனையை, துன்பத்தை, கஷ்டத்தை, ஏன் நரகத்தை கூட கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு தேவனுடைய பிள்ளைகள், இங்கே யாக்கோபு எதுக்கு எழுதுகிறார்னா, ஒரு பொது நிருபத்தை, தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்ட பிறகு நாம் அவரை மாத்திரம் சிநேகிக்கணும், அவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்யணும். அதாவது பார்த்தீங்கன்னா, அவர் விரும்புகிறதை நாம் நிறைவேற்றணும். அதுதான் அவர் விரும்புகிறார். நாம் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு நமக்குள்ளே ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் நமக்குள்ள வருகிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய காரியங்கள். அப்போ நாம் உலக சிநேகம் நமக்குள்ள இருக்குமானால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் பாதிக்கப்படும். அதாவது ஜெபம், வேத வாசிப்பு, பைபிள், தேவ ஆராதனைகள்லாம் நமக்கு பாதிப்பு உண்டு பண்ணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன செய்யும்? கெட்டு போகும். நம்முடைய வளர்ச்சிகள் கெட்டு போகும். தேவனுக்கு விரோதமாக நாம் செயல்படும் பொழுது, உலக சிநேகத்தை நாம் கடந்து போகும் பொழுது, நம்முடைய ஆவிக்குரிய குணங்கள் மாற்றப்படும், சுபாவங்கள் மாற்றப்படும், ஆவிக்குரிய கனிகள் எல்லாம் நம்ம விட்டு நீங்கிவிடும். ஆவிக்கு நல்ல பண்புகள் நமக்குள்ளே என்ன செய்யாது? உருவாக்கப்படாது. ஏன்னா உலக காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். இது தேவன் விரும்புகிற காரியம் அல்ல. உலகத்தோடு ஒட்டி வாழ்வோம்னால் தேவனோடு இணைந்து வாழ்வது எப்படி? நாம் உலகத்தோடு ஒட்டி வாழ்றோம், உலகத்தோடு சேர்ந்து வாழ்றோம். உலகத்தில் இருக்கிற நண்பர்கள், உலக சிநேகிதர்கள், உலகத்தின் காரியங்கள், பிசாசின் காரியங்கள், அது அவர் எழுதுறாரு பாருங்க. பிரியமானதையுடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்படும் பொழுது நாம் எப்படி தேவனோடு கூட இணைந்து நாம் வாழ முடியும்? முடியாது. அப்போ உலகத்திலிருந்து நாம் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்போ உலகத்தோடு நாம் இணையக்கூடாது. இந்த உலகத்துல நிறைய சிநேகிதர்கள், நண்பர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, சிநேகிதர்களா இருக்கிறாங்க. ஆனா அவர் எல்லாம் அன்பெல்லாம் ஒரு நாள் நமக்கு பிரச்சனையை கொண்டு வந்து முடித்து விடும். ஒரு நாள் தீமையில நம்மை கொண்டு வந்து நிறுத்திவிடும். நம்முடைய முடிவு வேதனைக்குரிய நிலைமையாக மாறிவிடும். அதனால்தான் பார்த்தீங்கன்னா 1 யோவான்ல சொல்றாரு, 2ஆம் அதிகாரத்தில் 15 நீங்க 17 வரைக்கும் வாசிப்பாரு. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதவர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகளில் உலகத்தில் உண்டானவைகள். உலகம் அதன் நிச்சயம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றைக்கு நிலைத்து இருப்பான். அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தேவனுக்கு சிநேகிதனா இருப்பான். தேவன் சிநேகிக்கிற காரியங்களை செய்வான். தேவனுக்கும் உலகத்துக்கும் ஒத்து போய் வாழ்றவங்க அவர்கள் சரியான கிறிஸ்தவர்கள் அல்ல, வேதத்தின்படி நடக்கிறவர்களும் அல்ல. அப்ப நாம் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் உலகம் அதன் ஆசையும் இச்சைகளும் ஒரு நாள் ஒழிந்து போகும். உலகம் பார்த்தீங்கன்னா பிசாசினால் கெட்டு போயிருக்கிறது, பிசாசினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, பிசாசின் கிரியினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. கவனமா இருக்கு. அப்ப என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் போது சொல்றார் பாருங்க, என் கற்பனைகளை நீங்கள் கை கொண்டு நடந்தால் என் அன்பில் நிலைத்திருக்கிறீர்கள், என்னுடைய சந்தோஷங்களில் நிலைத்திருக்கிறது, உங்கள் சந்தோஷம் நிலைத்திருக்கும்படிக்கு வேலை உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவன் தான் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பில் அதிக அன்பு ஒன்றும் இல்லை.
அதனால இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார். அதனாலே நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவை நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள் என்று சொல்கிறார். அப்ப கர்த்தருடைய கற்பனைகளை, வசனங்களை, அவருடைய கட்டளைகளை, அவருடைய பிரமாணங்களை, அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தவைகளை நாம் கை கொள்ள முடித்தான் நாம் சிநேகிதராக இருக்கிறோம். அப்ப தேவனை பகைத்துக் கொள்ளாதீங்க, கிறிஸ்துவை பகைத்துக் கொள்ளாதீங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, இச்சைக்கு எதிர்த்து நில்லுங்க, உலக காரியங்களுக்கு எதிர்த்து நில்லுங்க. வேதத்துல பாத்தீங்கன்னா சகரியா என்னும் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15 - 19 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கு சமாதானத்துக்கு ஏற்ற நியாயத்தை தீருங்கள். யார்கிட்டையும் நீங்க பொய் பேசாதீங்க, உண்மையை பேசுங்க, சத்தியத்தை பேசுங்க, நியாயமா நடந்து கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்ல, ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்திலே தீங்கு நினையாமலும் பொய்யானை இடாமலும் பொய்யானை மீது பிரியப்படாமல் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை நாம செய்யக்கூடாது. பொய், விரோதம், பகைகள், பொய்யானை, தேவனுக்கு பயப்படாம இருக்கிறது, இதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்ன நம்ம செய்யணும் அப்படின்னு போது அவர் சொல்றாரு, பிரியமான 4ஆம் மாதத்தில் உபவாசம், 5ஆம் மாதத்தில் உபவாசம், 7ஆம் மாதத்தில் உபவாசம், 10ஆம் மாதத்தில் உபவாசம் யூத வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகை நாளாகவும் மாறி போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தை சிநேகிங்கள் என்று சேனைகளும் கர்த்தர் சொல்லுகிறார். சத்தியத்தை சிநேகிங்க, சமாதானத்தை சிநேகிங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ சத்தியப்பரராகி இயேசு கிறிஸ்துவை அறியும் பொழுது, அதை சிநேகிக்கும் பொழுது, பரிசுத்த வேதாமத்தை இரண்டால் அவர் கிருபையின் சத்தியமா வந்திருக்கிறார். அந்த சத்தியபரராகிய அவரை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் அவரோடு கூட சிநேகிதரா இருப்போம், அவர் நமக்கு சிநேகிதரா இருப்பார். ரெண்டாவது, சமாதானம் பண்ணுங்க, பகைக்காதீங்க, விரோதிக்காதீங்க. நம்ம ஜெபம் பண்றோம், பைபிள் படிக்கிறோம், அந்நிய பாஷை பேசுறோம், எல்லாம் பண்றோம். ஆனா பகையை மனசுல வளர்த்து வைக்கிறோம், விரோதங்களை வளர்க்கிறோம், பொய்யானையிடுறோம், பொய் பேசுறோம். பொய் பேசக்கூடாதுங்க, பொய்யானையிடக்கூடாது, மற்றவர்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடாது, மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அப்ப நீங்க சத்தியத்தை சமாதானத்தை சிநேகிங்க. அது மாத்திரமல்ல, பிரியமான பிள்ளைகளை, மற்றவர்களுக்கு விரோதமாய் செயல்படாதீர்கள். தேவன் சிநேகிக்கிற காரியம். அடுத்து மல்கியா 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது, யூத ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூத ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்தில் விவாகம் பண்ணினார்கள். அடுத்த வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய பரிசுத்த நிலையில் இருக்கிற நீங்கள், இயேசுவின் ரத்தத்தினால் பண்ணப்பட்ட நாம், நீதிமானாக்கப்பட்ட நாம், ஒரு தரம் பலி செலுத்தப்பட்டு நாம் நியாய தீர்ப்பு நாளிலிருந்து மீட்கப்பட்ட நாம், இனி பாவம் செய்வது எப்படி? சத்தியத்தை அறிந்த நாம், நீதியை அறிந்த நாம், உண்மையை அறிந்த நாம் பாவம் செய்யக்கூடாது. அப்போ தேவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அருவருப்பான காரியம் செய்யக்கூடாது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் வீட்டில், குடும்பங்களில், பிள்ளைகளுக்குள்ள துரோகங்களும் அருவருப்புகளும் இருக்கிறது. அருவருப்பான காரியத்தை நம்ம செய்யறோம், துரோகமான காரியங்களை செய்யறோம். தேவனுக்கு துரோகம் செய்து நம்ம வாழ முடியாது, தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை செய்து வாழ முடியாது. இஸ்ரவேல் ஜனங்க துரோகம் பண்ணாங்க, அருவருப்பான காரியங்களை செய்தார். ஆண்டவர் அவங்கள சிறையிருப்புக்கும், அடிக்கும், கொள்ளை நோய்க்கும், வாதைக்கும், துன்பத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்துட்டார். அப்ப நீங்க துரோகம் பண்ணீங்கன்னா, அருவருப்பான காரியங்களை செய்தீங்கன்னா, உங்க பிள்ளைய பிடிச்சிருக்கு, உங்க பையனுக்கு பிடிச்சிருக்கு, குடும்பத்துக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு துரோகமான காரியங்களை செய்யாதீங்க ப்ளீஸ். அது தேவனுக்கு பிரியமானது இல்லை. என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆமென். நன்றி தேவனுடைய பிள்ளைகளே, பேதுரு கூட சொல்றாருல்ல, பிரியமானவருடைய பிள்ளைகளே, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறவங்கள நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் எழுதியிருக்கிறதே. அப்போ உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்க, அருவருப்பான காரியங்களை செய்யாதுங்க. மூன்றாவது,
மீகா 6:8 மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதை எல்லாமே வேறு எண்ணத்தை கர்த்தர் கேட்கிறார். மனத்தாழ்மையா நடக்கணுமா, நன்மையை செய்யணுமா, நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகிக்கணுமா? இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இல்லையா? இரக்கமுள்ளவர்கள், ஆமா, நம்ம இரக்கமுள்ளவர்களா இருந்தா தான் நமக்கு இரக்கம் கிடைக்கும். நமக்கு மற்றவங்களுக்கு நம்ம இறக்கப்படலைன்னா நமக்கு எப்படி ஆண்டவர் இறக்கப்படுவார்? இரக்கமுள்ள ஒரு பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்ப நம்ம இரக்கமுள்ளவர்களா இருக்கணும். இல்லையா? எல்லாரும் உங்களுக்கு இறங்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க மற்றவங்களுக்கு இறங்குங்க, மற்றவங்களுக்கு நன்மை செய்ய பழகுங்க. மற்றவங்க உங்களுக்கு இறங்குனாங்கல்ல, ஒரு கடைக்காரனுக்கு கடன் கொடுத்தவன் இறங்குறான், அவனை மன்னிச்சு விடுறான். ஆனா மன்னிக்கப்பட்டவன் அவன்கிட்ட கடன் வாங்கணும் கூட அவன் இறங்கல. அப்ப அது என்ன நியாயம்? அப்படி கிடையாது. பிரியமானவர்களே, அதனால உனக்கு பாதிப்பு வரும். தேவன் விரும்புறதுன நியாயமா நடந்துக்க, தேவனுக்கு உணவா மனத்தாண்மையா இரு, இரக்கமுள்ளவர்களா இருங்க. இப்படி இருந்தீங்கன்னா தேவன் பிரியமா இருக்கிறார். ஆமென். நன்றியுடைய பிள்ளைகளை, அடுத்து தேவனை தேடுங்க, சத்தியத்தை தேடுங்க. நீதிமொழிகள் 8:17-20 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஞானமாகிய கண்மலையாகிய கிறிஸ்துவை தேடுங்க, மெய்ஞானத்தை தேடுங்க, அதிகாலையில் தேவனை தேடுங்க. என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்றார். என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கு அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கு. அப்போ ஞானத்தை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க, ஞானத்தை கொடுக்கிற சத்தியத்தை தேடுங்க, வழி சத்திய ஜீவனமானவரை தேடுங்க, தேவனை அதிகாலையில் எழுப்பி தேடுங்க. அது தேவன் விரும்புகிறார், அதுதான் சிநேகிக்கிறார். இல்லையா? அடுத்து உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க, உங்களை துன்பப்படுத்துறவர்களை சிநேகிங்க, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. பிரியமான, உங்களை நிந்திக்கிறவர்களை, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமா, இப்படி செய்வது பாருங்க, நீங்கள் பரலோகத்திற்கு உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆமா, அதனால தேவனுக்கு நாம் புத்திரர். தேவன் எதை சிநேகிக்கிறார் அதை செய்யுங்க. தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது இன்னும். நண்பர்களுடைய பிள்ளைகளை, கர்த்தரை மாத்திரம் பகைத்து வாழாதிருங்கள். தேவன் விரும்புகிறதை சிநேகித்து செயல்படுங்கள். தேவன் விரும்புகிற சிநேகத்தை நீங்கள் சிநேகித்து வாழ்ந்தால், தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், என் சிநேகிதன். யாக்கோபை சிநேகிதனாய் மாற்றினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை சிநேகித்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் சிநேகிதனாகிய யாக்கோப்பின் சந்ததியே என்று சொல்கிறார். ஏசாயா 41 பாருங்க, சொல்றார் பாருங்க, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோப்பே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் சந்ததியே, பூமியின் கடையாந்திரங்களது உன்னை அழைத்து வந்தேன். ஏன் தெரியுமா? உன்னை வெறுத்து விடாமல் உன்னை சிநேகித்தேன். பயப்படாது, நான் உன்னோடு கூட உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை பெருக பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், கல்வாரி சிலுவையின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? கல்வாரி சிலுவையின் சிநேகத்தை நோக்கி பார்த்து வாழ்க்கை திருத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அன்றைய தேவனை பகைத்தல்ல, தேவனை சிநேகித்து அவருடைய கட்டளைகளை சிநேகித்து வாழ கிருபை செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. God bless you.